ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா சிறியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 9ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனா சிறியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 9th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கூடிய கொஷினை நல்லா படிச்சுட்டு போங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் புத்தக வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் 2 மார்க் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. 4x2 8. இதில் பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்தில் சுதை கருகற்களால் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. கல்வி அறிவுள்ள பெண்கள் நன்செய் நிலத்தை போன்றவர்கள். சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? செப்பு திருமேனிகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த தமிழர்கள் யார்? ஏறுதழுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக. தலையென முடியும் திருக்குறளை எழுதுக. ஸோ அதே மாதிரி கீழே கலைச்சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் டிவைஸ், இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க. சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்கள் முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க. நீலாம்பிகை அம்மையரது தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுக. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தற்குறிப்பேற்ற அணி நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஷின் வந்து கேட்பாங்க. குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்வி கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பித்து எழுதுக. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் கால்முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படம் உணர்த்தும் கருத்தை 5 நயமுறை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 9ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் 3x8 24. நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க. நீரின்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டும் விளக்குக. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி குறித்து சிறப்பு தொடர்கள் பொன்மொழியினை திரட்டி கட்டுரை எழுதுக. இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. ஸோ இதான் 9ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து 1 by 1 கொஷின் பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024.